வியாசர் வடித்து கொடுத்த 4 வேதங்கள் ரிக்வேதம், யஜூர் வேதம், சாம வேதம், அதர்வன வேதம், இந்த 4 வேதங்களை துலாக்கோலினுடைய ஒரு தட்டிலே வைத்து பாரதத்தை துலாக்கோலினுடைய மறுதட்டிலே வைத்தால் அழுத்தத்திலும் வலிமையிலும் அறத்திலும் தெய்வாம்சம் பொருந்திய ஒரு நூல் என்பது பாரதம் என்று தெளிவுபடுத்தப்படுகிறது. 4 வேதங்கள் எப்பொழுதுமே துலாக்கோலிலே தாழ்ந்திருக்கக்கூடியது தான் உயர்ந்தது என்று பொருள் இல்லையா? அழுத்தத்தில் கூடியது என்று பொருள், கனமானது என்று பொருள். ஆக ரிக்கேஜோர் சாம அதர்வன வேதங்களை துலாக்கோலினுடைய ஒரு தட்டிலே வைத்து மறுதட்டிலே பாரதத்தை வைத்தால் அதுதான் அழுத்தத்தில் கூடியது என்று அழகாக சொல்கிறார்கள். என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு இதிகாசம் என்று நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. இந்த பாரதம் மிகவும் கொடுத்து வைத்த பாரதம். இந்த பாரதத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மானுடனும் கொடுத்து வைத்த மானுடன். இந்த 2 இதிகாசங்களை பெற்றதே நாம் செய்த புண்ணியம். ராமகாதையும் சரி, மகாபாரதமும் சரி, சமுத்திரத்தை விட மிக உயர்வாக வலிமையில் இருக்கின்ற காரணத்தினால் இதை வெறும் பாரதம் என்று அழைக்கவில்லை, மகாபாரதம் என்று அழைத்தார்கள். இந்த மகாபாரதத்தில் எத்தனையோ கதாபாத்திரங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த சுழலும் சொல் அரங்கத்திலே 3 தலைப்புகளை தேர்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த 3 தலைப்புமே வலிமையிலும் ஆழத்திலும் கூடிய தலைப்பாக இருக்கிறது. மகாபாரதத்தில் நெஞ்சை நெகிழச் செய்யும் கதாபாத்திரம் கண்ணனா என்று ஒரு கேள்வி, கர்ணனா என்று இன்னொரு கேள்வி, இல்லை பீஷ்மரா என்று இன்னொரு கோணத்திலே ஒரு கேள்வி. 7 ஜென்மங்கள் நாம செஞ்ச பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு பறந்தோடும். வேற ஒரு மந்திரமும் சொல்ல வேண்டாம், மகாபாரதம் என்று சொன்னாலே போதும். அவ்வளவு சிறப்பு அதற்கு இருக்கிறது. வியாசர் பாரதம் என்று சொன்னாலும் கூட எப்படி வான்மீகி ராமாயணம் என்று சொல்லி தமிழிலே அந்த ராமாயணத்தை மிக அற்புதமாக கம்பன் வடித்து கொடுத்தானோ அதை போல வியாசர் பாரதத்தை கொடுத்தார் என்றாலும் கூட அதை மிக அழகாக தமிழாக்கம் செய்து வில்லியார் நம்முடைய கையிலே மிக அழகாக கொடுத்தார். இந்த வில்லியார் எங்கே உள்ளவர் அப்படின்னு நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளணும். சேக்கிழார் வடித்து கொடுத்த 63 நாயன்மார்களுடைய பெருமை நமக்கு தெரியும். ஆனால் 63 நாயன்மார்களிலே நிரம்ப படித்தவர் யார் என்று கேட்டால் சுந்தரர். எல்லாரும் கல்வியை தேடி போகணும். ஆனால் சுந்தரரை பொறுத்த வரைக்கும் மழை நீர் பள்ளம் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி எப்படி ஓடி வருமோ அதை போல கல்வி சுந்தரரை நோக்கி ஓடி வந்தது என்று சொல்வார்கள். இது இயல் இசை நாடக சங்கம். ரொம்ப அழகாக சொன்னாங்க ஐயா மகாலிங்கம் அவர்கள், இசையால் நோயை குணப்படுத்த முடியும். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது, இந்த நோயோடு கிடந்து மனிதன் போராடுகிறானே, இதிலிருந்து அவன் வெளியே வருவது எப்படி? இசை அவனை காப்பாற்றும் என்று சொன்னார். ஏன்னா இந்த உடம்பை பேணு என்று ராமலிங்க சுவாமிகள் சொல்கிறார். காற்றாலே புவியாலே ககனமதலாலே கனலாலே புவியாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலைக்கருவியாலே கோழாலே பிறையேற்றும் கொடுஞ்செயல்களாலே வேற்றாலே அழியாதே விழியாதே என்று எங்கனம் என்னை அழைக்கின்றாயோ அருட்பெரும் ஜோதி ஆண்டவன் உன் கண்முன்னால் வந்து நிற்பான் என்பது போல் பாடினார். காற்றாலே புவியாலே ககனமதலாலே கனலாலே புவியாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலைக்கருவியாலே கோழாலே பிறையேற்றும் கொடுஞ்செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யழிக்க வேண்டுமென்றேன் விரைந்தழித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகீர் எந்தை அருட்பெரும் ஜோதி இறைவனை சார்வீரை. உடலை பேணு என்று சொன்னார். நோயை நீக்கக்கூடிய ஆற்றல் இசைக்கு உண்டு என்று சொன்னார். அதை நிரூபித்தது 63 நாயன்மார்களுடைய புராண செய்தி. 63 நாயன்மார்கள்ல இறைவன் ஓடோடி வந்து ஒருவரை தடுத்தாட்கொண்டான். அந்த பெருமை யாருக்குண்டு? சுந்தரருக்குண்டு. சுந்தரரை தடுத்தாட்கொண்ட இறைவன் சுந்தரரிடம் கேட்டது என்ன தெரியுமா? நாம் 1000 வரங்களை இறைவனிடம் கேட்போம்.
ஆனால் இறைவன் நம்மிடம் வரம் பெற காத்திருப்பான். அவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு வரம் தமிழால் பேசு என்பதுதான். இன்னைக்கெல்லாம் நேராக கொண்டு போய் குழந்தைகளை இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துட்டு ஆங்கிலத்தில் பேசினா தான் பெருமைன்னு நினைக்கிறோம். எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ளலாம், ஒன்றும் தவறில்லை. இதைத்தான் கற்க வேண்டும், அதைத்தான் கற்க வேண்டும் என்பது இல்லை. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்று சொன்னார்கள். ஆனால் உன் மொழிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை முழுமையாக கொடுத்துவிட்டு நீ எந்த மொழியை வேண்டுமானாலும் படித்துக்கொள், தவறு என்பது இல்லை. மற்ற மொழிகளை படிப்பேன், என் மொழிகளினுடைய சுவாரஸ்யத்தை, அழகை காற்றிலே பறக்க விடுவேன் என்று சொல்கின்ற பொழுதுதான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. என் தமிழ் மொழிக்கு ஈடான ஒரு மொழி உண்டா என்று சொல்வது போல் என்ன அழகாக ஒரு சம்பவம் நடந்தது பாருங்கள். பெரிய புராணத்திலே இறைவன் தடுத்தாட்கொண்டான் சுந்தரரை. திருமணத்திற்கு வந்து திருமணத்தை தடை செய்வது போல தடை செய்து தடுத்தாட்கொண்டான். பிறகு வந்தவன் இறைவன் என்று அறிந்து கொண்டார் சுந்தரர். சுந்தரா என்னை பாடு என்று சொன்னான் இறைவன். சுந்தரா என்னை பாடு என்று மட்டும் சொல்லவில்லை, சுந்தரா என்னை தமிழால் பாடு என்று சொன்னார். சுந்தரா என்னை பாடு, சுந்தரா என்னை தமிழால் பாடு என்று சொன்னார். தமிழால் பேசு என்று சொல்லவில்லை, பாடு என்று சொன்னார். இயலையும் இசையும் உள்வாங்குவதற்கு நாடகக்காரனாக இருக்கக்கூடிய இறைவன் வலிந்து வந்தான் என்று பார்க்கிறோம். என்னை தமிழால் பாடு என்று சொன்னவுடன் முதலாவதாக இறைவனை பாடிய சுந்தரர் இந்தோழ ராகத்திலே பாடியதாக பெரிய புராணம் சொல்கிறது. இந்தோழத்தில் பாடினார். ஆனால் பாடுறதுக்கு முன்னாடி கேட்டார், நான் எப்படிப்பா உன்னை பாடுறது, நான் சாதாரண ஆளுப்பா, உன்னை பாடக்கூடிய அறிவு எனக்கு உண்டானார். எப்படி? மழை நீர் பள்ளத்தை நோக்கி ஓடி வருவது போல கல்வி சுந்தரரை நோக்கி படையெடுத்து ஓடி வருகிறது. அப்பேற்பட்ட சுந்தரர் தன்னை தாழ்த்தி கொண்டு சொல்கிறார், உன்னை பாடுவதற்கு எனக்கு எதப்பா தகுதி? இன்னைக்கு தகுதி இல்லாதவெல்லாம் தலைக்கு மேலே இருக்கிறதுனால தான் நாடு ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு, இந்த பூமியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு தான் தகுதி தெரிகிறதில்லை. இறைவனே வலி ஆட்கொண்ட ஒரு அடியான் உன்னை பாடுவதற்கு எனக்கு ஏதப்பா அருகதையினார். என்ன சுந்தரா, சற்று நேரத்திற்கு முன்னதாகத்தானே என்னை பித்தன் என்று பாடினாய், பேயன் என்று பாடினாய், பித்தா என்று பாடு என்று அடியெடுத்து கொடுத்தார். ஒரு சுவாரஸ்யத்தை நல்லா கவனிக்கணும். சுந்தரரை ஆட்கொள்கின்ற பொழுது இறைவன் அவருக்கு பித்து என்று அடியெடுத்து கொடுத்தார். அருணகிரிநாத சுவாமிகளையும் முருகப்பெருமான் ஆட்கொள்கின்ற பொழுது முத்து என்று அடியெடுத்து கொடுத்தார். இங்கே பித்துன்னு அடியெடுத்து கொடுத்தார், அங்கே முத்துன்னு அடியெடுத்து கொடுத்தார். வல்லாழ மகராஜன் கோபுரத்திலிருந்து கீழே விழுகின்ற பொழுது தன்னுடைய ஸ்பரிசத்திலே அருணகிரிநாத சுவாமிகளை தாங்கி, அருணகிரி உலகம் உய்ய தமிழால் என்னை பாடினார். அங்கேயும் முருகன் தமிழால் என்னை பாடுன்னா சொன்னான். நான் எப்படிப்பா உன்னை பாடுறதுன்னார். அடி எடுத்து கொடுத்தார். முத்துன்னு முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்கொரு வித்துக்குறுபர என போதும் முக்கட்பர மற்குச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு 30 வர்க்கத்தமரும் அடிபேண 10 தலை ஒற்றைக்கிரி மற்றை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பக்தர்க்கு ரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் வட்சத்தோடு ரட்சித்தருள்வது ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுற நிறுத்தப்பதம் வைத்து பயிரவி திக்கொக்கன டிக்க கழுகொடு கமுதாடு திக்குப்பரி அட்டப்பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பௌரிக்க திரிகடக என போது கொத்துப்பறை கொட்டக்கிழமிசை குக்கு கூ குக்கு குத்திப்புகை புட்குப்பிடி என முதுகூகை கொட்புற்றட நட்பற்ற உணரை வட்டிப்பலி இட்டுக்குலகிரி குத்துப்பட ஒத்த புறவல பெருமாளே என்று அருணகிரிநாத சுவாமிகள் பாடினார். இங்கே பித்து என்று அடியெடுத்து கொடுத்தான் சிவன். இங்கே சிவன் பித்து என்று அடியெடுத்து கொடுத்தான், பாடினார். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாழா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணிநல்லூர் அருள்துறையுள் அத்தா உனக்காழாயினி அல்லேன் எனலாமே ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணிநல்லூர் அருள்துறையுள் ஆழாய் உனக்கு ஆழாயினி அல்லேன் எனலாமே தன்னார் மதிசூடி தழல் போலும் திருமேனி எண்ணார் புறம் ஒன்றும் எரி உண்ண நகை செய்தாய் மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணிநல்லூர் அருள்துறையுள்
துறையுள் அண்ணா உனக்கு ஆழாயினி அல்லேன் எனலாமே மழுவாள் வலன் ஏந்தி மறைவோதி மங்கை பங்கா தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உன் தொழிலே செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணிநல்லூர் அருள் துறையுள் அழகா உனக்கு ஆழாயினி அல்லேன் எனலாமேன்னு சுந்தரர் பாடினார் பாருங்கள். அந்த சுந்தரர் எங்கே அவதரித்தார் என்று சொன்னால் திருமுனைப்பாடி நாட்டிலே திருநாவலூரிலே அவதரித்தார். இந்த மகாபாரதத்தை தமிழாக்கம் செய்து அழகு தமிழால் உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்த பெருமைக்குரிய வெள்ளிப்புத்தூர் ஆழ்வார் அதே திருமுனைப்பாடி நாட்டில் சனியூரில் பிறந்தார் என்று பார்க்கலாம். ஒவ்வொரு பாடல்களும் என்ன அழகா வெள்ளியாருடைய எழுதுகோலிலே அப்படியே நர்த்தனமாடும். அப்பேற்பட்ட பாரதத்தை இன்றைக்கு முன்னிறுத்தி அந்த பாரதத்திலே நெஞ்சை நெகிழச் செய்யக்கூடிய கதாபாத்திரம் கண்ணனா கர்ணனா பீஷ்மனா என்று ஒரு கேள்வி. இதிலே கடவுளாக இருப்பவனாக கண்ணனை பார்க்கிறோம் இல்லையா? சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவன் கடவுள் தான். அவன் கடவுளாக இருக்கிறான். இங்கே நட்புக்கு இலக்கணமாக ஒருவன் இருக்கிறான், அவன் பேர் கர்ணன். அதுக்கு மேலே தலைப்புக்குள்ளே போகக்கூடாது. இவன் கடவுளாக இருக்கிறான். இவனால் சகலத்தையும் பார்க்க முடியும், சகலத்தையும் சாதிக்க முடியும், சகலத்தையும் வழைக்க முடியும். தான் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் மாற்ற முடியும், மறைக்க முடியும். அவன் கண்ணன். ஆனால் கர்ணன் நட்புக்காகவே தன் உயிரை கொடுத்தவன் கர்ணன். எல்லா தியாகங்களையும் செய்வது ரொம்ப எளிமை. ஆனால் தன்னுடைய உணர்வுகளை ஒருவன் தியாகம் செய்வது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் கிடையாது பெரியோர்களே. இந்த மனிதனுடைய பலவீனம் அவனுடைய உணர்வுகள். அந்த உணர்வுகள் இந்த உடம்பினுடைய நரம்புகளை தட்டி எழுப்ப ஆரம்பித்து விட்டால் அந்த ஓட்டத்தை யாராலும் நிறுத்த இயலாது. அந்த ஓட்டத்தை எவன் ஒருவன் நிறுத்துகிறானோ அவன் கடவுளுக்கே சமமானவனாக மாறிவிடுகிறான். அப்படி உணர்வுகளை அடக்கி உணர்வுகளை வென்று உணர்வுகளை தூக்கி எறிந்த ஒரு அற்புதமான கதாபாத்திரமாக நாம் பீஷ்மரை பார்க்கிறோம். இதில் எப்பொழுதுமே முதல் வணக்கம் யாருக்கு? கண்ணனுக்கு தான். கண்ணனுக்கு தான் முதல் வணக்கம் சொல்லணும். ஒரே ஒரு விஷயம் சொல்லி மேடையை நான் இவர்கள் கையிலே கொடுக்க போகிறேன். அம்பு படுக்கையிலே பீஷ்மர் இருக்கிறார். அம்பு படுக்கையில் பீஷ்மர் இருக்கின்ற பொழுது இறைவனுடைய நாமத்தை மிக அழகாக எடுத்து சொல்கிறார். முதல்ல பீஷ்மர் சொல்கிறார் கிருஷ்ணரிடம், நீங்களே உங்களுடைய திருநாமாக்களுடைய மகிமைகளை எடுத்து சொல்லுங்கள். நான் சொன்னால் சரியாக இருக்காது, நீயே அதை சொல் என்று சொன்னார். இப்போ அம்பு படுக்கையிலே இருந்து கொண்டு மிக அழகாக விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னார் இல்லையா? எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இப்போ கந்தசஷ்டி கவசம் இருக்கிறது. கந்தசஷ்டி கவசத்தை இப்போ நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னு வைங்க, முழுமையாக கந்தசஷ்டி கவசத்தை முடிச்சிடணும். பாதியில் நிறுத்திட்டு வேற ஏதாவது ஒரு வேலை வந்துட்டா விட்டதிலிருந்து தொடங்க முடியாது. பழையபடி முதல்லிருந்து தொடங்கணும். ஆனால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், இடையில ஒரு தடை வருகிறது. ஆனால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னதனுடைய முழுமையான பலனை பெறணும். என்ன செய்யணும்? நோய்வாய்ப்பட்டிருக்கோம், 1000 நாமாவழிகளை சொல்ல முடியாது. 1000 நாமாக்களுக்கு சமமான விஷயத்தை நான் சொல்லணும். என்ன பண்ணணும்? ஏனென்று சொன்னால் 1000 நாமாக்களை பீஷ்மர் தர்மனிடம் சொல்கின்ற பொழுது வானவீதியில் உலா வந்து கொண்டிருந்த பார்வதி சிவனிடம் கேட்டாளா, 1000 நாமாக்களை ஞானிகள் சொல்வது மிக எளிமை, கற்றவர்கள் சொல்வது மிக எளிமை. ஆனால் பாமரன் எப்படி இதை சொல்வது? பாமரன் இதை எப்படி சொல்லி பயனடைவது என்று பார்வதி கேட்ட உடனே சிவன் சொன்னாரா, விஷ்ணு சஹஸ்ரநாமம் 1000 நாமாக்களை கொண்டது. சாதாரண சாமானியனும் சொல்லணும்னா இந்த 1000 நாமாக்களை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனேன்னு இந்த 2 வரியை சொன்னா 1000 நாமங்கள் சொன்னதற்கு சமம் என்று நான் சொல்லவில்லை, எம்பெருமான் சிவன் சொல்கிறார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே.
இந்த 1000 நாமங்கள் இருக்கு. சரி, இந்த லகுபாராயணம்னு பேர் இப்போ நான் சொன்னதுக்கு அம்மா எங்களுக்கு லகுபாராயணம் சொல்லலாம் நேரம் இல்லைம்மா, இந்த சமஸ்கிருத வார்த்தைகளையெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு சொல்ல தெரியல, நான் என்ன செய்யணும், எளிமையான ஒரு வழியை சொல்லுங்க. 1000 நாமங்கள் சொல்ல வேண்டாம், 5 நாமங்கள் சொல்லுங்கள் போதும். 5 நாமங்கள் சொல்லுங்க போதும். காலையில் எந்திரிச்சு அந்த 5 நாமம் சொன்னால் விஷ்ணு சஹஸ்ர நாமம் முழுமையாக சொன்ன பலன் உண்டு. முதல் நாமம் என்ன தெரியுமா? நாராயணாங்கிற நாமம். 2வது நாமம் என்ன தெரியுமா? கிருஷ்ணா என்கின்ற நாமம். 3வது நாமம் ராமா என்கின்ற நாமம். 4வது நாமம் கோவிந்தா என்கின்ற நாமம். 5வது நாமம் நரசிம்மா என்கின்ற நாமம். 5 நாமம் சொல்லலாம் தானே? எளிமையாக இருக்கா இல்லையா? நாராயணா என்று ஒரு நாமம், கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, நரசிம்மா என்று ஒரு அற்புதமான ஒரு நாமம். முதல்ல நாராயணாங்கிற நாமத்தை சொல்லுங்க. துன்பம் உங்களை விட்டு முழுமையாக ஓடி போகணுமா? நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் பாசுரத்தை தொடங்கிய ஆண்டாள் தெளிவாக பாடினாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கு ஆயர்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரூர் புகழ படிந்தேலோரம்பாவாயினா. பாசுரத்தினுடைய முதல் பாடலே நாராயணனே நமக்கே பறை தருவார். நல்ல கவனிங்க பெரியோர்களே. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழகீர் சீர்மல்கு ஆய்வாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணன் நமக்கு பறை தருவான்னு பாடுனா தப்பா? தமிழ்ல தப்பு இல்லை. நாராயணன் நமக்கு பறை தருவான் ஆண்டாள் பாடியிருக்கலாம். ஆனால் ஏன் பாடலை? நாராயணனே நமக்கே பறை தருவான். இப்போ நான்லாம் படித்தது வரலாற்றுத்துறை, தமிழ்துறை இல்லை. ஆனால் தமிழ்துறையில் முனைவராக இருக்கிறவங்ககிட்ட ஒன்று கேட்க, நாராயணனே அப்படின்னா ஏகாரம்னு பொருள் இல்லையாமா தமிழில்? சரிதானே நான் சொல்கிறது? இறைவனை மட்டும்தான் ஏகாரத்தில் பாடணும் பெரியோர்களே. நாராயணனே நமக்கே பறை தருவான்னு இறைவனை மட்டும்தான் ஏகாரத்தில் பாடணும், சாதாரண மானுடர்களை அல்ல. ஆனால் நம்ம இறைவனை தவிர மிச்சம் எல்லா வயலையும் ஏகாரத்தில் பாடுவோம். ஒரு கல்லூரிக்கு முதல்வராக இருப்பார், கரஸ்பாண்டாக இருப்பார். இவன் 700 மார்க்கு தான் பிள்ளையாண்டா வாங்கியிருப்பான். தகப்பன் பிள்ளையை கூட்டிகிட்டு போய் நின்று, என் பையனுக்கு உங்கள் கல்லூரியில் எப்படியாவது ஒரு சீட் கொடுத்துருங்க, உங்களையே நம்பியிருக்கேம்மா. ஏகாரத்தில் கடவுளை நம்ப மாட்டான். கல்யாண வயசில் எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு 5 பவுனு குறையுது, உங்களையே நம்பியிருக்கேன் அப்படிம்மா. உங்களையே நம்பியிருக்கேன், உங்களையே நம்பியிருக்கேன்னு என்ன செய்வான்? ஏகாரத்தில் பாடுவான். இறைவனை மட்டும்தான் ஏகாரத்தில் பாடணும். கூப்பிட்டோன்னு வருவான், நாராயணனே நமக்கே பறை தருவான். மிக அருமையான ஒரு நாமம். 2வது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டா கிருஷ்ணா உடனடியாக ஓடி வந்துடுவான். கிருஷ்ணவன் அழைத்தவன் குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவன் யாரு? கிருஷ்ணன். ஆனால் எல்லா லீலைகள் மாயைகள் அருமையாக செய்வான். ஒரு 7 அந்தனன் கிருஷ்ணன் கோயிலில் போய், அப்பா நல்லா இருப்பப்பா, நான் பெரிய கோடியை கேட்கல, பெரிய ராஜ பதவியை கேட்கல, என் குடும்பம் பிழைக்கிறதுக்கு ஒரு பசுமாடு கொடுப்பா போதும், பால் கறந்து பிழைச்சிக்கிறேன்னு ஒரு பசுமாட்டு படத்தை வரைச்சி கிருஷ்ணர் பாதத்தில் வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டான். 2 நாள் கூட ஆகலை. ஐயா மாதிரி ஒரு செல்வந்தர் அந்த அந்தணனை கூப்பிட்டு, அப்பா என் வீட்டில் ஒரு பசுமாடு இருக்குது, என்னால் பராமரிக்க முடியல, உன் கையில் கொடுத்துட்ற, நீ பொழைச்சிக்கோ அப்படின்ட்டார். இவன் பசுமாட்டை பிடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்தான். பிள்ளை குட்டி எல்லாம் ஓடி வந்து பார்க்குது. நம்ம வீட்டில் ஒரு புது கார் வாங்கினா எல்லாரையும் கூப்பிட்டு காட்டுவோம் பாருங்க, அதை மாதிரி எல்லாம் பசுமாட்டை முன்னுக்கு திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வீட்டில் இருந்த கடைக்குட்டி கேட்டான், எப்பா அந்த வாத்தியார் உன்னை கூப்பிட்டு மாட்டை வளர்க்க முடியலன்னு பசுமாட்டை கொடுத்தாரு, ரொம்ப தாராளமாக தர்ம சிந்தனையோடு கொடுத்துட்டாருன்னு நினைக்காத, இந்த மாட்டை பற்றியா வால் இல்லை பாரு, மாட்டுக்கு அழகே வால், வால் இல்லாத மாட்டை உன் தலையில் கட்டியிருக்காருன்னா. இவன் நேராக கிருஷ்ணர்கிட்ட ஓடினான். கிருஷ்ணா,
உனக்கு ஒரு பொருளை நாங்கள் படைச்சோம்னு சொன்னால் அதில் குறைபாடு இருந்தால் செய்கிற பொங்கலை வாயில் போட்டு பார்த்துட்டு உனக்கு நைவேத்தியம் பண்ணால் ஒத்துக்கிடுவியா? நான் உன்ட்ட ஒரு பொருள் கேட்டால் நீ வால் இல்லாத மாட்டை என்னை கொடுத்துருக்கியப்பா, நியாயம்தானா அப்படின்னா கிருஷ்ணர் உடனே சொன்னார், அட முட்டாப்பையில, என் பாதத்தில் ஒரு படத்தை வரைஞ்சி வச்சுட்டு நீ தானே போன, அந்த படத்தை எடுத்து பாருன்னார். படத்தை எடுத்து பார்த்தா மாட்டை அழகாக வரைஞ்சிருக்கான், வாழை வரையாமல் விட்டுட்டான். கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடியவன் கிருஷ்ணன். கிருஷ்ணா என்றால் உடனடியாக ஓடோடி வருவான். அது மாதிரி ராமநாமம் சாதாரணமான நாமம் அல்ல. ராமா 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 ராமா. 10,000 கோடி மந்திரங்கள் சொன்ன பலன் 10,000 முறை ராமநாமம் சொன்னால் கிடைக்கும் பெரியவர்களே. ராமநாமத்தினுடைய மகிமை என்ன தெரியுமா? பட்டாபிஷேகத்தில் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. ஆஞ்சநேயர் ஒவ்வொருத்தரையா போய் வணங்குறாரு. நாரதர் இருக்கக்கூடிய இடம் கலகம், ஆனால் நன்மையில் தான் முடியும். நாரதர் ஆஞ்சநேயரை கூப்பிட்டார், ஏன் ஒவ்வொருத்தரையா கும்பிட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னார். ஐயோ வணக்கம் சொல்கிறது நம்ம மரபு இல்லையான்னார். எல்லா மரபும் ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாரையும் கும்பிடு, இந்த உட்கார்ந்துருக்காரு பாரு விஸ்வாமித்திரர், அவரை மட்டும் கும்பிடாதன்னார். என்னங்க எல்லாரையும் வணக்கம் சொல்லிட்டு விஸ்வாமித்திரரை மட்டும் வழிபடலைன்னா எப்படி? நான் சொன்னதை கேளு, அதுக்குள்ளே ஒரு பெரிய சூட்சமாக இருக்குன்னார். சரின்னு எல்லாரையும் கும்பிட்டுக்கிட்டு போகிறாரு. விஸ்வாமித்திரர் உட்கார்ந்துருக்காரு, அவரை தாண்டி அடுத்த ஆளுக்கு வணக்கம்னார். சும்மாவே கோபம் முனிவர்களுக்கு தலைக்கு மேலே ஏறும். விஸ்வாமித்திரருக்குன்னா ஆத்திரம் தாங்கலை. என்ன இவன் நம்மளை மட்டும் வணங்காமல் போகிறான் அப்படின்னு எட்டி எட்டி பார்க்குறாரு. ஒருவேளை மறந்து போயிட்டான் போல. அவர் பார்க்குறாரு விஸ்வாமித்திரரை, ஆனால் வணக்கம் சொல்லலை. உடனே கோபம் வந்துருச்சு. ராமன்கிட்ட கேட்டாரப்பா, நான் உன்னுடைய குரு, சகல வித்தைகளையும் கற்றுக் கொடுக்கும்படியாக முதலாக உன்னை என் கையில் ஒப்படைச்சார் உங்கள் அப்பா தசரதன். எனக்கு ஒரு அவமானம்னா நீ என்னப்பா செய்வேன்னார். என்ன ஒருத்தன் அவமதிக்கிறான், நீ என்ன செய்வ? உன்னை அவமதிப்பவனுக்கு மரண தண்டனை தான். ராமன் மரண தண்டனை தான் உன்னை அவமதிக்கிறவனுக்குன்ட்டான். ஆனால் ஆஞ்சநேயர்னு அவருக்கு தெரியாது. யார் உங்களை அவமதித்தார் என்று கேட்டபோது ஆஞ்சநேயரை கையை காட்டினார். ராமனும் சீதையும் ஒன்றாக இணைவதற்கே பாலமாக இருந்தவன் அல்லவா ஆஞ்சநேயன். இலங்கை வரைக்கும் போயிட்டு வந்து விற்பெரும் தடந்தோள் வீர விங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தழாயன் அங்கையை கண்டேனல்லே நிப்பிறப்பென்பதொன்றும் இரும்புறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் கழிநடம் புரிய கண்டேன்னு சொன்னவன் இல்லையாமே. இப்போ அவனுக்கே மரண தண்டனையான்னு ராமன் கொஞ்சம் கூட யோசிக்கலை. உடனே வில்லையும் அம்பையும் கையில் எடுத்துட்டார். என் குருவுக்கு ஒருத்தர் துரோகம் செய்தால் அது ஆஞ்சநேயராக இருந்தாலும் மரணம் தான். ஏன்னா சுசீந்திரம் ஆஞ்சநேயரை நினைக்கணும். அப்படி வில்லையும் அம்பையும் சரி செஞ்சு பிரம்மாஸ்திரத்தை விட இருக்கிறார் ராமன். இப்போ பிரம்மாஸ்திரம் ஆஞ்சநேயரை நோக்கி புறப்பட்டு போகிறது. ராமன் கையில் உள்ள பிரம்மாஸ்திரம் புறப்பட ஆரம்பித்தால் அழிவு உறுதி. ஆஞ்சநேயரை நோக்கி பிரம்மாஸ்திரம் போது, ஆனால் ஆஞ்சநேயர் கவலையே படலை. அவர் வாட்டுக்கு கண்களை மூடிக்கொண்டு ராமா 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 ராமான்னார். போன பிரம்மாஸ்திரம் ராமங்கையிலிருந்து போனால் கூட மழை நீர் பாறை மீது விழுந்தால் எப்படி கூர் மழுங்கி போகுமோ அது மாதிரி மழுங்கி போச்சு. ஆஞ்சநேயரை ஒன்றும் செய்ய முடியல. என்னப்பா பிரம்மாஸ்திரத்தால் ஆஞ்சநேயரை ஒன்றும் செய்ய முடியலன்னு பிரம்மசீர்ஷாஸ்திரத்தை எடுத்தார். பிரம்மாஸ்திரம் மாதிரி 1,00,000 மடங்கு சக்தி வாய்ந்தது பிரம்மசீர்ஷ மந்திரம். அந்த பிரம்மசீர்ஷ மந்திரத்தை சொல்லி பிரம்மசீர்ஷ அஸ்திரத்தை எடுத்து ஆஞ்சநேயர் மீது பிரயோகம் செய்ய தயாரான போது விஸ்வாமித்திரர் ராமனுடைய கைகளை பற்றி கொண்டார். வேண்டாம், நீ பிரம்மாஸ்திரம் இல்லை, சக்தி வாய்ந்த பிரம்மசீர்ஷ அஸ்திரத்தை அனுப்பினால் கூட இந்த ஆஞ்சநேயனை ராமா உன்னால் ஒன்றும் செய்ய இயலாத காரணம் அவன் சொல்வது உன் நாமம் என்று சொன்னார். அவ்வளோ பெரிய சக்தி அந்த ராமநாமத்துக்கு. 4வது கோவிந்தான்னு ஒரு ராமம். கோவிந்தாங்கிற நாமத்தை சொன்னால் ஒரு துன்பம் நம்ம வாழ்க்கையில் வருதுன்னு வைங்களேன், தீர்க்க முடியாத ஒரு துன்பம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், உறவு பிரச்சனையாக இருக்கலாம், உடல் பிரச்சனையாக இருக்கலாம். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன தெரியுமா? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாங்கிற மந்திரம். கோவிந்தா என்றால் என்ன பொருள்? உனக்கு ஏற்கனவே வந்த துன்பம் இனி உன் வாழ்நாள் முடிகின்ற காலம் வரைக்கும் திரும்ப உன்னை எட்டி பார்க்காது என்று பொருள்.
அதனால தான் மாண்டு யாராவது முன்னாடி போனால் பின்னாடி வழி அனுப்பி வைக்கிறவங்க கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? மீண்டும் அந்த ஆன்மா உயிர் பெற்று இந்த உலகத்துக்கு வந்துவிடக்கூடாது, பிறவா பெருநிலையை பெறணும், இறைவனுடைய திருவடியை போய் சேரணும். கோவிந்தா 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 எப்போ ஏற்பட்ட மந்திரம். ஆனால் நம்மளே எவன்கிட்டையாவது காசை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னு வைங்க, கோவிந்தா கோவிந்தா அப்படிமா. எதுக்கு எந்த மந்திரத்தை சொல்லணுங்கிற ஒரு சித்தாந்தமே நம்மகிட்ட இல்லை. அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் கோவிந்தா மந்திரம். அதனால தான் ரொம்ப அழகாக ஆறாகி இரு தடங்கண் அஞ்சனவெம் புனல் சோர அனல் சோர வேறான துகில் தகைந்த கை சோர மெய் சோர வேறோர் சொல்லும் கூறாமல் கோவிந்தா கோவிந்தா என்றே அரற்றி குளிர்ந்து நாவில் ஊறாத அமிழ்தூர உடல் புழகித்து உள்ளமெல்லாம் உருகினாளே என்று பாஞ்சாலி தன்னுடைய மார்பிலிருந்து கையெடுத்து 1000 வண்ண வண்ண ஆடைகள் அவள் மீது வந்து விழுவதற்கு அவள் பிரயோகப்படுத்திய நாமம் எது? கோவிந்தா என்கின்ற நாமம். நிறைவாக ஒரு நாமம், அந்த நாமம் என்னது? நரசிம்மா என்கின்ற நாமம். நரசிம்மா அழைத்த உடனே வந்துடுவார். தூணை பிளந்துக்கிட்டு வெளியே வந்தாரா இல்லையா? ரொம்ப அழகா பிரகலாதனை பற்றி இந்த மேடையிலே பேசினார்கள். தூணை அவன் பிளந்து கொண்டு எதற்காக வந்தான்? எப்பொழுதுமே சிவனை பாருங்கள், அவதாரம் என்பது இல்லை. ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி சிவன். ஆனால் அவதாரங்களை எடுப்பவன் யாரு? விஷ்ணு. பல அவதாரங்களை கொண்டு இந்த மண்ணுக்கு வருகை தந்திருக்கிறான். வராகமூர்த்தியாக வந்திருக்கிறான், கிருஷ்ணனாக வந்திருக்கிறான், ராமனாக வந்திருக்கிறான், நரசிம்மனாக வந்தான். எல்லா அவதாரத்திலும் ஒரு தாயினுடைய கருவை தேர்ந்தெடுத்து 10 மாதங்கள் அந்த கருக்குள்ளே இருந்து குழந்தையாகி வெளியே வந்து ஒவ்வொருவரையும் சம்ஹாரம் செய்த புராண செய்திகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் பிரகலாதன் விஷயத்தில் அவன் யாரையும் தேர்ந்தெடுக்கலை, எந்த தாயினுடைய கருவறையும் தேர்ந்தெடுக்கலை. தூணை பிளந்துக்கிட்டு உடனே வெளியே வந்துட்டான். என்ன காரணம்னா, பிரகலாதன் அனுபவித்த கொடுமை அப்பேற்பட்ட கொடுமை. அப்பா, இவ்வளவு கொடுமையை என் நாமத்தை சொல்றதுனால தானடா நீ அனுபவிக்கிற. உங்க அப்பாவை நான் வதம் செய்யணும்னு சொன்னா ஒரு தாயினுடைய கருவறையை தேர்ந்தெடுத்து நான் வெளியே வர்றதுக்கு 10 மாசம் ஆகும். அந்த 10 மாசத்துக்குள்ள நீ என்னென்ன பாடெல்லாம் படப்போகிறாயோ, அதனால அவ்வளவு காலம் நீ துன்பத்திலே துவண்டு விடக்கூடாது என்பதற்காக ஒரு தாயினுடைய கருவறையை தேர்ந்தெடுக்காமல் உடனடியாக தூணை பிளந்து கொண்டு நான் வெளியே வரப்போகிறேன் என்று தூணை பிளந்து கொண்டு வந்து இரணியனை வதம் செய்தான் என்று பார்க்கிறோமே. அதற்கு ஒரு அழகான ஒரு சமஸ்கிருத மந்திரத்தை சொல்வார்கள். எஸ்ப அபவத் பக்தஜன ஆர்த்திகந்து வித்ருத்வம் அந்நேஷு அவிச்சாரிய தூர்ணம் ஸ்தம்பே அவதாரதம் அனன்யலப்யம் லக்ஷ்மி நிருசிம்ஹம் சரணம் பிரபத்தியே. இன்னைக்கும் வீட்டில் உட்காந்துட்டு வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியே, லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியே 108 முறை சொன்னா வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். விழ ஆரம்பித்த பிறகு சொன்ன ஆளை மறக்காமல் கொஞ்சம் அட்ரஸை வாங்கி பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வாங்கி நம்ம கொஞ்சம் அனுப்பணும். லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியன்னா கடன் முழுதும் நீங்கிரும் சார், வறுமை முழுதும் ஓடி போயிடும் சார். இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன தெரியுமா? ஒரு தாயினுடைய கருவறையை தேர்ந்தெடுத்து நான் குழந்தையாக இந்த மண்ணுக்கு வருவதற்கு 10 மாதங்கள் ஆகும். அது வரைக்கும் உன்னை துன்பப்படுத்த நான் விரும்பலை. அதனால் தூணை பிளந்து கொண்டு வெளியே வந்து உடனடியாக இரணிய கபசுனுடைய அராஜகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் என்று பொருள். எஸ்ப அபவத் பக்த ஜன ஆர்த்திகந்து வித்ருத்வம் அந்நேஷு அவிச்சாரிய தூர்ணம் ஸ்தம்பே அவதாரதம் அனன்ய லப்யம் லக்ஷ்மி நரசிம்ஹம் சரணம் பிரபத்தியே. ஆக 1000 நாமங்களை சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் 5 நாமங்களை சொல்லுங்க. ஏன்னா இந்த கலியுகத்தில் ரொம்ப முக்கியமானது நாமத்தை சொல்வது. நாமி பெரியவனா நாமம் பெரியதா? நாமி என்றால் இறைவன், நாமம் என்றால் அவனுடைய பெயர்கள். இப்போ என் வீட்டில் ஒரு 500 தங்க கட்டி இருக்குன்னு நினச்சி யாராவது இன்கம் டேக்ஸுக்கு எழுதி போட்டுறக்கூடாது. ஒரு கற்பனை. ஒரு 500 தங்க கட்டியும் சுசீந்திரத்துக்கு என்ன பேச கூப்பிட்றாங்கங்கிறக்காக தலையில் ஒரு 10 தங்க கட்டி, காதில் ஒரு 10-15 தங்க கட்டி, கழுத்தில் ஒரு தங்க கட்டி, இடுப்பில் வரிசையாக ஒட்டியானத்துக்கு பதிலாக தங்க கட்டியை தொங்க விட்டுட்டு வந்தேன்னு வைங்க. எங்கள் ஐயன் சுப்பிரமணிய பிள்ளை சொல்லுவார், இந்த அம்மாவுக்கு ஏன் இந்த ஆசை?
இவ்வளோ வயசில் இதுக்கு இவ்வளவு அலட்டல் தேவையங்க, வீட்டில் தான் தங்க கட்டி இருக்குன்னு இப்படியா தங்க கட்டி அடிக்கிட்டு இந்த அம்மா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நான் தங்க கட்டியை ஆபரணமாக்கி கழுத்தில் போட்டுட்டு வந்தேன்னு வைங்க, அம்மா கேட்பாங்க, அம்மா அந்த நெக்லஸ் எங்கம்மா வாங்கினீங்க, என்ன அழகாக இருக்கு. தங்க கட்டி ஆபரணமாக மாறும்போது இதற்கு இன்னும் மகிமை அதிகமாகி விடுகிறது. இப்போ தங்க கட்டியாக இருப்பவன் இறைவன் தான், அவன்தான் நாமி, அவனுடைய நாமம் தான் இந்த மாதிரி ஆபரணம். ஆபரணம் செய்வதற்கு மூலப்பொருளாக தங்கமே இருந்தாலும் கூட கட்டியை விட ஆபரணத்துக்கு தான் மரியாதை அதிகம்னு நான் சொல்லலை. நாமியை காட்டிலும் நாமம் பெரியது என்கின்ற காரணத்தினால்தான் அம்பு படுக்கையிலிருந்து கூட 1000 திருநாமாக்களை மிக அழகாக பீஷ்மர் போதித்தார் என்று சொன்னால், அந்த கிருஷ்ணனை மையமாக வைத்து அமையக்கூடிய இந்த பாத்திரத்திலே இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான விவாதம். இந்த பக்கம் பாண்டவர்களுக்கேல, இந்த பக்கம் கௌரவர்களுக்கேல. காலையில் போருக்கு புறப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த போஜராஜன்ட்ட வந்து சாதாரண சமயக்காரன் கேட்பான், இன்னைக்கு எத்தனை பேருக்கு சமைக்கணும். இப்போ இந்த பக்கம் ஒரு 100 பேர், ஒரு கணக்குக்கு சொல்கிறேன், இந்த பக்கம் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, காலையில் புறப்பட்டு போகும்போது நான் சாயங்காலம் எத்தனை பேருக்கு சமைக்கணும்னு ஏன் கேட்குறான்? ஏன்னா 100 திரும்பி வர போகிறதில்லை. அதில் ஒரு 10 போயிடும், இதில் ஒரு 15 போயிடும். அப்போ இதில் ஒரு 15 கழிச்சா 85, கணக்கு சரிதானம்மா. அதில் ஒரு 10 போயிட்டுனா 90. அப்போ 90 85 எவ்வளவு? தப்புன்னு சொல்லுங்க. 170. கணக்கு சரிதானா? ஏன்னா நான் கணக்கில் வீக்கு. அப்போ 175 பேருக்கு தான் சாயங்காலம் இலை போட்டிருக்கோம், பக்கத்தில் 2 இலை போட்டிருக்கோம். அப்போ கணக்குக்கு 177 இலை தான். எல்லாரும் போருக்கு போயிட்டு சாயங்காலம் வருவாங்க, சரியாக 177 இலை போடுவான், சரியாக 177 பேர் தான் சாப்பிடுவாங்க. ஒரு நாள் இவனுக்கு சந்தேகம் வந்தது, பிறக்கிறத கூட 6 5 7 8ன்னு சொல்லிடலாம், இறப்பை யாராவது சொல்ல முடியுமா? காலையில் போருக்கு புறப்பட்டு போகிறான், இதில் 15 பேர் போயிடுவான், இதில் 10 பேர் போயிடுவான், இன்றைக்கி 25 பேர் திரும்ப மாட்டாங்கிற கணக்கு சாதாரண இந்த சமையலுக்கு தலைமை தாங்கக்கூடிய போஜராஜனுக்கு எப்படி தெரியும்னு ஒரு நாள் கேட்டே போட்டான். என்னையா காலையில் 100 பேர் போனால் 90 பேர் தான் ராத்திரி வருவான்னு எப்படி நீங்கள் கணக்கு சொல்கிறீங்க? சாவு தேவி இறைவன் கையில் இருக்கக்கூடிய சூட்சம கயிறு, அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டா போஜராஜன் சத்தம் போட்டு சிரிச்சிட்டு சொன்னா, வெரி சிம்பிள் அப்படின்னா. என்னையா சாவு கணக்கிடுறது உனக்கு அவ்வளோ சிம்பிளான்னா? ஆமையா, அந்த பக்கம் கௌரவர்கள், இந்த பக்கம் பாண்டவர்கள், நடுவில் 2 இலை இருக்கா, என் பக்கத்தில் கிருஷ்ணன் உட்கார்ந்துருப்பானா, நான் சாப்பாடு போட்டோன்னு முதல்ல எடுத்து சாப்பிட மாட்டேன், கிருஷ்ணன் என்ன செய்கிறான்னு பார்ப்பேன். ஒரு முழு முந்திரி பருப்பை தூக்கி விழுங்கினான்னா 50,000 பேர் அவுட்டுன்னு அர்த்தம். ஒரு அரை முந்திரி பருப்பை தூக்கி விழுங்கினார்னா 25 பேர் செத்து போயிடுவான்னு அர்த்தம். இந்த கணக்கை வச்சு தான் சமையல் கணக்கை நான் சொல்கிறதுன்னு சொல்லுவானே. ஆக பாரதம் கிருஷ்ணனுடைய தலைமை இல்லாமல், கிருஷ்ணனுடைய பிரசன்னம் இல்லாமல், கிருஷ்ணனுடைய ஆளுமை இல்லாமல், கிருஷ்ணனுடைய அதிகாரம் இல்லாமல், கிருஷ்ணனுடைய திருவிளையாடல்கள் இல்லாமல், கிருஷ்ணனுடைய மாயை இல்லாமல் எதுவுமே பாரதத்தில் இல்லை.